தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் மறுபடியும் இந்த நாளில் இந்த டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க முடியாத ஒரு வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கிறோம்னால் ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவராய் தேவனே, உண்மை துதிக்கிறோங்கிற தாவே துதிக்கிறோம்ப்பா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மட்டும் காத்த எபனேஸ்வரே, உனக்கு நன்றி. கடந்த வந்து பாதைகள் எல்லாம் சென்று போன நாட்களில் எல்லாம் துன்பமும் பாடுகளிலிருந்து இந்த பூமியில் எங்களை காப்பாற்றினீர் சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. தேவனே, எங்களுடைய சரீரத்துக்கும் எங்களுடைய ஆத்மாவுக்கும் இரட்சகராயிருந்து எங்களை காப்பாற்றினீர். நன்றி சுவாமி. இந்த நாளிலும் நீர் கொடுத்த வார்த்தைகளை சொல்லும்படியாக உடைய பாதத்தில் கடந்து வந்திருக்கிறோம். உடைய நாமத்தினால் நாங்கள் எங்கே கொடுக்கிறோமோ அங்கே நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். சமீபமாக இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். என்னுடைய நாவிலிருந்து பேசுவோம். கேட்கின்ற உள்ளங்களில் அவைகள் விளங்கிக் கொள்ளும்படியாக, உள்ளத்தில் பதியும்படியாக கர்த்தர் உதவி செய்யணும் என்று கஞ்சிடும். மாற்றி தீமைகளை மாற்றும் ஆசீர்வதியும் கிருபையாயிரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று தேவன் நமக்கு தருகின்ற ஆலோசனையை நாம் கேட்போம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவனுடைய கண்கள் இந்த லோகத்தில் என்ன நடக்கிறது என்பதை கவனித்து கொண்டே இருக்கின்றது. பகலில் மட்டுமல்ல, இரவிலும். மனிதர்களாகிய நமக்குத்தான் இளைப்பாறுதலும் ரெஸ்டும் இரவும் பகலுமாக இருக்கிறது. அவைகள் நமக்கு தேவைப்படுகின்றது. ஆனால் தேவனுக்கு அப்படி அல்ல என்று நாம் காணுகின்றோம். அப்படிப்பட்ட தேவனுடைய ஆளுகைக்குள் இருக்கிற நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் இருக்கிறது என்கிறதையும் நாம் கவனித்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். அந்த தேவன் நமது மேல் வைத்த அந்த தயவுக்காக அவருக்கு அதிகம் நாம் நன்றி சொல்ல வேண்டும். தேவனுக்கு மகிமை. இங்கே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். சங்கீதம் 33ஆம் சங்கீதம் 18, 13, 19 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும்போது இங்கே கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாக, கர்த்தருக்கு பயப்படுகிற தமிழர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற கிருபையை நாம் இங்கே பார்க்கிறோம். வாசிக்கலாம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு வைத்திருக்கிற மேன்மை, அவர்களுடைய ஆத்மாவை மரணத்துக்கு விலக்கி காக்கவும், மரணத்துக்குரிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் விலக்கி காக்க கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்கிறதா? நோக்கமாக இருக்கிறது. அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. கர்த்தர் நோக்கமாக இருக்கிற ஒன்றுக்கு எந்த ஒரு தீமையும் வருகிறது இல்லை. அது மாத்திரமல்ல, அவர்களை பஞ்சத்தில் உயிரோடு காப்பாற்றுவதற்கும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகின்றது. துன்மார்க்கர்கள், தேவனுக்கு பயப்படாத மனிதர்கள், அவர்களை பற்றி சொல்லும்போது துன்மார்க்கர்களை கர்த்தர் தூரத்திலிருந்து பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகின்றது. அவருடைய கண்கள் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகின்றது. ஆனபடினால் தமக்கு பயப்படுகிற நீதிமான்கள், தேவனுக்கு பயப்படுகிற, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிற, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிற தமிழர்களை ஆண்டவர் மரணத்துக்கு விலக்கி காப்பாற்றுகின்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, அவர்களை பஞ்சத்திலே, தேசத்தில் எவ்வளவு பெரிய கொடிய பஞ்சங்கள் சூழல்கள் ஏற்பட்டாலும் அவர்களை உயிரோடு காப்பதற்கு கர்த்தருடைய கண்கள் அவ்வளோ அக்கறையாக அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. ஆனபடினால அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கர்த்தருக்கு பயந்து நீதிமான்களாக இந்த பூமியிலே வாழுவோம். அப்பொழுது ஆண்டவர் நமக்கு இந்த கிருபையை கொடுக்கின்றார். மரண பயம் நமக்கு இல்லை. நமக்கு இந்த உலகத்தில் அதாவது அடுத்தடுத்து பஞ்சங்கள் கஷ்டங்கள் ஏற்படுமோ, அல்லது நம்முடைய குடும்பத்தில் உழைக்கிறதுக்கு ஆள் இல்லையே, அடுத்து வருமானம் இல்லையே என்று நாம் கவலைப்பட வேண்டாம். என்றால் நம்மை ஒரு கண் பார்க்கின்றது, நம்மை ஒரு கண் நோக்கி கொண்டே இருக்கிறது. அவர் அனைத்தையும் உருவாக்கிய சர்வ வல்லமை உள்ள தேவன். அனைத்து செல்வங்களையும் படைத்தது அவர்தான். அப்படினால் அவருடைய கண் ஒரு மனிதன் மேல் நோக்கமாக இருக்கும்போது அவருக்கு என்ன குறை? ஒரு குறையும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிகிறார், பொறுப்படுக்கிறார் என்கிறதை நாம் மனதில் வைத்து ஜீவிக்க வேண்டும். கடவுளுடைய பயம் என்கிறது அதுதான். எதை கண்டும் பயந்து 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 அவிசுவாசப்பட்டு, அதாவது இருக்கிற
அதாவது நன்மையை மறந்துவிட்டு இனியுள்ள காலங்கள் எப்படியோ என்று எண்ணி நாம் சோர்ந்து போக வேண்டாம் என்று வேதம் சொல்லுகின்றது. அதற்காக நன்றி. இங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடலோரத்தில் செல்லும்போது சீடர்களை அக்கறைக்கு போங்கள் என்று அனுப்பினார். அனுப்பிவிட்டு அவர் கரையில் இருந்தார். என்று கரையில் தான் இருக்கார், கடலுக்கு போகவில்லை. எப்படி இருக்கும்போது சீடர்கள் சென்ற படகு நடுக்கடலில் சென்று, அதாவது அங்குள்ள கொந்தளிப்பில் அது அலக்களிக்க அலைவுபட ஆரம்பித்தது என்று எழுதியிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அலைவுபட்டு, அதாவது அவர்களால் என் மேல் ஒன்றும் செய்ய முடியாது என்று தவிக்கிற அந்த சூழலை ஏற்பட்டது. அந்த நிலையில் தப்பி பிழைப்போம் என்கிற, அதாவது நடுக்கடலில் யார் உதவி, யார் பார்ப்பார்கள், யார் விடுவிப்பார்கள்? ஒருவராலே முடியாது. இப்படி இருக்கும்போது கரையில் இருந்த ஆண்டவர் அனுப்பிய சீடர்களை அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. அவர் கவலையற்றவரும் அல்ல, பொறுப்பற்றவரும் அல்ல. அவர் அவர்கள் மேல் நோக்கமாக இருந்தார். அவர்கள் எங்கே போகிறார்கள், அவருடைய காரியங்கள் என்ன என்கிறது எல்லாம் கவனிக்கிறார். அந்த நடுக்கடலில் அவர்கள் தத்தளிக்கிறதையும் அவருடைய கண்கள் நோக்கி பார்த்தது என்று நாம் காணுகின்றோம். அவருடைய கண்கள் கவனித்தது என்று நாம் காணுகின்றோம். ஆண்டவர் அங்கே சென்றார். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் அக்கறைக்கு பிரயாணப்படுகிற நம்முடைய வாழ்க்கையிலே, அதாவது இப்படிப்பட்ட கொந்தளிப்புகள், இப்படிப்பட்ட தத்தளிப்புகள் என்மையால் நாம் தப்பி பிழைக்க முடியாது. இந்த வியாதியிலே, இந்த கடன் பிரச்சனையிலே, இந்த துன்மார்க்கருடைய சீற்றங்களிலே, இந்த பொல்லாத கிரியிலே நாம் எப்படி தப்பிக்க போறோம், இதில் அமிழ்ந்தே போயிடுவோம், இதில் மாண்டு போய்விடுவோம் என்று எண்ணத்தக்கதான சூழலில் அங்கே ஒருவருடைய கண்கள் பார்க்கிறது. தேவனுக்கு மகிமை நோக்கி பார்க்கின்றது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எங்கே பக்கத்திலேயா நடுக்கடல் வரைக்கும் போய்விட்டார்கள். அங்கே அவருடைய கண்கள் அவ்வளவு தூரத்தில் சென்ற தம்முடையவர்களை, அவர்களுடைய வாழ்க்கையில் உண்டாகிற பாடுகள், பிரச்சனைகள், அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கிற சோதனைகள், அவைகளை கண்டார் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை. அருமையானவர்களே, கடவுள் என்றால் யார்? கடவுள் எப்படிப்பட்டவர்? என்னெல்லாம் செய்கிறார்? அவர், அது நான் தான் உறங்கி விடுகிற ராத்திரி அவர் நம்ம மேல் நோக்கமாயிருக்கின்றார் என்று நாம் காணுகிறோம். பிள்ளைகளை அனுப்பிவிட்ட பெற்றோர்கள் எப்பொழுது போன் வரும், எப்பொழுது போன் வரும், பிள்ளைகள் சேர்ந்து விட்டார்களா, பிரயாணம் எப்படி இருந்தது என்று உலக பிரகாரமான மாம்சத்துக்குரிய பெற்றோர்கள், அருமையானவர்கள் எதிர்பார்க்கிறதை விட நமது ஆண்டவர் அதிக கவனமாக இருக்கிறார். அக்கறைக்கு போங்கள் என்று அனுப்பினவர் அப்படியே அதை மறந்து போய்விடவில்லை. அதை பற்றி எப்படி என்று எண்ணவும் இல்லை என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. அவைகளை எண்ணத்தில் அவர் வைத்திருந்தார் என்று அந்த வசனங்கள் சொல்லுகிறது. இப்பொழுது வசனத்தை நாம் வாசிப்போம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 47 முதல் 51 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் பார்ப்போம். சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையாக இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவரிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. நம்முடைய விசுவாசம், நம்பிக்கையும் எப்படி இருக்கின்றது? நம்மளை அனுப்பிவிட்டு அவர் கவலை இல்லாமல் இருந்து விடுவாரா? இல்லை. ஆண்டவர் ஒன்றை சொல்லிவிட்டால், நமது மேல் ஒன்றை ஒரு திட்டத்தை வைத்து விட்டால், இதை செய்ய என்று சொல்லிவிட்டால் அவர் நமது மேல் நோக்கமாயிருப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நோக்கமாயிருப்பார் என்று வேதம் சொல்லுகின்றது. நோக்கமாயிருந்தார். அவர் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறார் பாருங்க, எவ்வளவு தூரத்தில் இருக்கிறார். அங்கிருந்தவைகளை காணுகின்றார். அவருடைய கண்கள் அவ்வளவு உன்னதமான பார்வையுடையது என்று நாம் காணுகின்றோம். உலகம் முழுவதும் சுற்றி வருகிற கண்கள் என்று நாம் காணுகின்றோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதாவது கர்த்தருடைய கண்கள் எங்கே சுற்றி வருகிறது? எங்கே நீதிமான்கள் இருக்கிறார்கள்? எங்கே
கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் எங்கே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எங்கே இருக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையில் உண்டாகிற பிரச்சனைகள் என்ன, தேவைகள் என்ன என்று அவர் அறிந்திருக்கிறார். அவைகளை நாம் தெரிந்திருக்க வேண்டும். மனிதனுக்கு ஒரு குறிக்கப்பட்ட அளவுதான் பார்வை, ஒரு குறிக்கப்பட்ட அளவுதான் கையும் நீளும் உதவி செய்யாதுக்கு இங்கே நீளாது என்று நாம் காணுகின்றோம். ஆண்டவராகிய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சோதரிகிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையானவர்களே, சத்தத்தை கேட்கின்றவர்களே, வாழ்க்கையில் உண்டாகிற நெருக்கடிகள், இந்த ஆவிக்குரிய பயணத்தில் உண்டாகிற பிரச்சனைகளில் தொய்ந்து போக வேண்டாம். தக்க சமயத்தில் ஆண்டவர் வருவார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வந்து நான் தான் பயப்படாதீர்கள் இவைகளை குறித்து, இதை குறித்து பயப்படாதீர்கள் என்று காற்றையும் கடலையும் அவருடைய கொந்தளிப்புகளையும் அதட்டி அமைதிப்படுத்தி விட்டார். ஆச்சரியப்பட்டார்கள் சீடர்கள், ஆச்சரியப்பட்டார்கள். இது என்னமா, இது என்னது, இது எப்படி இது நடக்கிறது, இது யார் இவர் என்று எண்ணினார்கள். அவர்தான் கடவுள், அவர்தான் தேவன் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆபத்து காலத்தில் அவர்கள் கூப்பிட்டிருப்பார்கள், சீடர்கள் தானே, அவர்களை கடவுளை நோக்கி கூப்பிட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டுடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருந்தது என்று இறைவசனம் சொல்லுகின்றபடினால் ஆண்டவரை நான் சோதரிகிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு எத்தனை கண்கள் உண்டாம், எத்தனை கண்கள் உண்டு. சகரியா எழுதுகிறார் பாருங்க. சகரியா 4ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது இங்கே கர்த்தருடைய வேதம் இந்த பிரகாரம் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு எத்தனை கண்கள்? 7 கண்களை உடைய தேவன் செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கின்றது என்று எழுதியிருக்கிறது. வாசிப்போம். அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும், பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மேஸ்திரிகளுக்கு தெரியும், மேஸ்திரிகள் வேலை செய்யும்போது கையில் பல ஆயுதங்கள் உண்டு. ஒன்று கரண்டி என்று சொல்வார்கள், இன்னொன்று மட்டப்பலகை என்று, மட்ட கம்பு என்று சொல்வார்கள், மட்ட பலகை என்று சொல்வார்கள். இவைகளெல்லாம் இருக்கும். இவைகளிலேயும் அந்த பில்டிங் சரியாக இருக்கிறதா, எங்கேயாவது மேடுபள்ளம் இருக்கிறதா, எங்கே வளைவு நடைவு இருக்கிறதா என்கிறதை பார்ப்பதுதான் தூக்கு நூல் என்று நாம் காணுகிறோம். கரெக்ட் அவைகள் சித்தரித்து காட்டும். அந்த தூக்குலின் மேலே ஆண்டுடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கின்றது. தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு தூக்கு நூல் உண்டு, அதான் சத்திய வேதம். இந்த தூக்கு நூலை வைத்து ஆவிக்குரிய மாளிகை, ஆவிக்குரிய கட்டடங்களை, ஜீவியத்தை யார் யார் கவனித்து கட்டுகின்றார்களோ அவர்கள் மேல் கர்த்தர் சந்தோஷமாக இருக்கின்றார். அங்கே அவர் பார்க்கின்றார். அந்த தூக்கு நூலின்படி அந்த கட்டடம் கட்டப்படுகிறபடினால் அவர் மகிழ்ச்சியோடு அதை பார்க்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி போல இன்று வேதம் சொல்லுகின்றது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் நீதிமான்கள். அவர்கள் வாழ்க்கையை நன்மை செம்மையாக வைத்துக் கொள்வார்கள். வாழ்க்கையில மேடு உள்ளம் இருக்காது, அவருடைய கரணமரான நெளிவு சுழிவு இருக்காது, இலக்க நோக்கி தொடர்வார்கள். அவர்கள் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள், இம்மைக்குரியவர்களுக்காக அல்ல, அவர்கள் தேவனுடைய கிருபைக்காக காத்திருக்கிறவர்கள். அவர்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. எதற்காக அப்படி நோக்கமாக இருக்கிறது? அவரை அறியாமல் அவர்களுக்கு ஒரு மரணம் இல்லை, அவரை அறியாமல் அவர்களுக்கு ஒரு அப்பத்தாட்சி ஏற்படுவது இல்லை, பஞ்சம் அவர்களை மேற்கொள்வது இல்லை என்று இறைவசனம் சொல்லுகின்றபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதைத்தான் பக்தனாகிய தாவீது ராஜா சொன்னார், உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களையும் பார்த்தேன், ஆனால் அவைகளில் தேவனுக்கு பயப்படுகிற நீதி உள்ள வாழ்க்கை செய்கிற அவர்கள், பஞ்சத்தில் அவர்கள் உயிரோடு காக்கப்பட்டார்கள். அவர்கள் கைவிடப்பட்டதை நான் பார்க்கவில்லை, அவர்களோடு முடிந்து போகவில்லை, அவருடைய சந்ததிகளுக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டாயிருந்தது நான் கண்டேன் என்று அவர் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். 37ஆம் சங்கீதம் 25வது வசனத்தை நான் வாசிக்கலாம். நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் எனக்கு விவரம் தெரிந்த வயதில் இருந்து
இளைஞன், முதிர் வயது உள்ளவன், நடுத்தரத்தில் வாலிபம், இவைகளெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தது. இவைகள் இந்த காலங்களில் நான் கண்ட ஒரே ஒரு விசேஷத்தை காரியம் என்றால், நீதிமான் கைவிடப்பட்டதை காணவில்லை, ஆபத்தில் உதவி செய்வார் இல்லாமல் விழுந்து போனது இல்லை என்று நான் கண்டேன். அது மாத்திரமல்ல, அவரோ அவருடைய சந்ததிகளோ அப்பத்துக்காக இறந்து தெரிந்ததை நான் பார்த்ததும் இல்லை என்று அவர் சொன்னார். இல்லையா? தேவனுக்கு இந்த அதிசயத்தை நான் கண்டேன், அநேக காரியங்களை நான் பார்த்தேன். ஆனால் கர்த்தரை நம்பி அவருக்கு பயந்து அவருடைய வழியில, நீதியின் வழியில நடக்கிறவர்கள் யாரோ அவர்கள் கைவிடப்பட்டதை கண்டதில்லை. நடுக்கடலில் தண்டு வலித்து படகை ஓட்ட முடியாமல் படகு அமிழ்ந்து போகுமோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை படகு அமிழ்ந்து போய்விடுமோ, இதோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்ததோ என்று எண்ணியவர்களை ஒருவர் பார்க்கிறார். அவர்தான் இறைவன் இயேசு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர் அதை கவனித்து பார்க்கின்றார். பார்த்து அவர்களை உயிரோடு காக்கவும் அவர்களுக்கு உதவி செய்யவும் அவர் அங்கே வருகிறார். கடலிலே, நடுக்கடலிலே, எவ்வளவு பெரிய சோதனை அவர் அங்கே வந்து நிற்கிறார். நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொல்லி அந்த துன்பத்தை, அவருடைய களைப்புகள், அவருடைய எல்லா விதமான பயத்தையும் நீக்கி போட்டார் என்று இறைவசனம் சொல்லுகின்றபடியினால் ஆண்டவரை துதிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற, நீதியுள்ள வாழ்க்கை செய்கின்ற அப்படிப்பட்டவர்கள் மேல் கர்த்தருடைய கண் இரவும் பகலும் தூங்காமல் உறங்காமல் நோக்கமாயிருக்கிறது என்கிறதை மறக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன தலைப்பு, வாழ்க்கையில என்ன நெருக்கடிகள், என்ன துன்பம், இவைகளில் தப்பி பிழைப்போமா என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதாவது என்னுடைய கண்கள், கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே நோக்கமாயிருக்கிறது என்று. யாருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு இந்த வசனம். தேவனுக்கு மகிமை. கர்த்தருக்கு பயந்து அவருடைய சத்தியத்தின்படி நடக்கிற அப்படிப்பட்டவர்களை அவர் மேலே அவர் நோக்கமாக இருக்கிறார். நோக்கமாய் மாத்திரமல்ல, தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது போல அப்படிப்பட்ட வாழ்க்கையை சந்தோஷமாய் பார்க்கின்றார். அவர்களுக்கு வாழ்க்கையில நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் பஞ்சத்தில் உயிரோடு காக்க முடியாத கர்த்தருடைய கண்கள் உலாவிக்கொண்டே இருக்கிறது என்று நாம் அறிகின்றோம். ஆனபடினாலே பூரணமாய் எல்லாவற்றையும் அறிகிறவராக அவர் இருக்கின்றார் என்று சத்தியவேதம் சொல்லுகின்றது. அப்படிப்பட்ட தேவன், அதாவது ஒரு மனிதன் மேலே நோக்கமாக இருந்தால் அதை விட பாக்கியம் என்ன? அவருடைய பார்வை ஒரு மனிதனுக்குள்ளே, அவருக்குள்ளே அவருடைய பார்வை அதாவது இருக்குமானால், அவனுக்குள்ளே இருக்குமானால், அவனுடைய வாழ்க்கையில் எந்த கவலையும் அவனுக்கு தேவையில்லை, எந்த பயமும் அவனுக்கு தேவையில்லை என்று இறைவாக்கு சொல்லுகின்றபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், என் ஆண்டவர் என் மேல் இருக்கிறாரா என்கிறதை அறிந்து நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு காணப்பட வேண்டும். அதாவது சங்கீதத்தில் எழுதியிருக்கிறது, வாசிக்க வேண்டாம். 128ஆம் சங்கீதத்தில் சொல்லி இருக்கின்றது, கர்த்தருக்கு பயப்படுகிறது என்றால் என்ன? அவருடைய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவனுடைய குடும்பம் இப்படி இருக்கும். மனைவி கீழ்ப்படியாத மனைவியாக இருக்க மாட்டாள். அவள் அவனுக்கு வீட்டை சுற்றி இருக்கிற திராட்சை கொடியை போல அவனுக்கு தாகந்தி இருக்கிறவளாக, மகிழ்ச்சி ஊட்டக்கூடியவளாக இருப்பாள் என்று யார் கர்த்தருக்கு பயப்படுகிற அவருடைய கற்பனையின்படி நடக்கின்ற மனிதர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் எழுதியிருக்கிறது. இன்றைய பிள்ளைகளை பாருங்கள், பெற்றோர்களை அடிக்கிற எத்தனை பிள்ளைகள், பெற்றோர்களை கொண்டு முதியோர்களை சேர்க்கிற எத்தனை பேர் கொடுமைப்படுகிறது நாம் பார்க்கின்றோம். ஆனால் இங்கே கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில யார் நடக்கிறார்களோ அவருடைய பிள்ளைகள் பந்தய சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளை போல இருப்பார்கள். ஒலிவு மர கன்று, ஒலிவு மரம் வீட்டை சுற்றி இருக்குமானால் அருமையான நிழல், அருமையான வாசனை, எவ்வளவு இன்பமாக இருக்கும் பாருங்கள். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற மனிதனுக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் அதாவது எருசலேமின் வாழ்வை காண்பான் என்றெல்லாம் வேதம் சொல்லுகின்றது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால் கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கை
வாழ்க்கையில், அதாவது தேவனுடைய பார்வையில் நான் இருக்க வேண்டும். நான் தேவனுடைய பார்வையில் இருக்கிறேன். ஆனபடி நான் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய அதாவது கஷ்டங்கள் தோன்றினாலும் என் ஆண்டவர் ஒன்றுக்கும் அவைகள் ஒன்றுக்கும் என்னை ஒப்புக் கொடுக்க மாட்டார் என்ற தைரியம் நமக்கு இருக்கட்டும். எவ்வளவு பெரிதான தேசத்தில் கொடிய பஞ்சங்கள் ஏற்பட்டாலும் அப்படிப்பட்டவர்களை உயிரோடு காப்பதற்கு கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்தினுடைய முந்தைய பகுதிகளை நான் வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்படுகிறது பாருங்க. கர்த்தருடைய கண்களை பற்றி நான் வாசிக்கிறோம். தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கப்படும்படி, அவர்களுக்கு அவர்களிடத்தில் நம்முடைய வல்லமையை விளங்கப்படும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு பயந்து உத்தமமாய் நடக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு அவர்களிடத்தில் தம்முடைய வல்லமையை விளங்கப்படும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக்கொண்டே இருக்கிறது. எதற்காக? எங்கே உத்தமர்கள் இருக்கிறார்கள், எங்கே கர்த்தருக்கு பயப்படுபவர்கள் இருக்கிறார்கள், எங்கே நீதிமான்கள் இருக்கிறார்கள் என்று பார்ப்பதற்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவி சுத்தி கொண்டே இருக்கிறது இரவு பகலும். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால்தான் அதாவது பொல்லாத சாத்தானிடத்தில் ஆண்டவர் ஒரு நாள் கேட்டார், நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று கேட்டார். கேட்கும்போது அவர் என்ன சொல்லுகின்றார்? அதாவது நான் பூமி எங்கும் சுற்றி திரிந்து உலாவி கொண்டு வருகிறேன். அவன் இருக்கிற இடத்திலிருந்து பார்க்கிறவன் அல்ல, அவன் அங்காங்க அலைந்து திரிந்து பார்க்கிறான். அதாவது நீதிமான்கள் எங்கேயா இருக்கிறார்களா, ஜெபஜீவியுடையவர்கள் எங்கேயாவது இருக்கின்றார்களா, கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியங்களை அகற்றி கர்த்தருக்கு பிரியமானவர்களை செய்கிறவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்து அவர்களை சோதனைக்குட்படுத்துவதற்காக அவன் சுற்றி கொண்டே இருக்கிறான். ஆனால் தேவனாய் கர்த்தர் இருக்கிற இடத்திலிருந்து சீடர்களுடைய படகுகள் நடுக்கடலுக்கு போய்விட்ட பிறகும் அவர் கரையில் இருந்தார். கரையிலிருந்து அவைகளை நோக்கி பார்த்தார். பார்த்து அங்கே சென்றவர்களை விடுதலை ஆக்கினார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இங்கே சாத்தான் இடத்துல ஆண்டவர் கேட்கிறார் பாருங்க. யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது இங்கே நாம் விதமாக வாசிப்போம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர் நடுவே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபு மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவன் எதற்கு சுற்றி அலைகிறான் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆனபடினால என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுவனுமாகிய மனிதன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், வார்த்தையினால அறிவித்தார். ஆனபடியால் உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களை மரணத்தை விலக்கி காக்கவும் பஞ்சத்தில் உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் உத்தமர்கள் எங்கே இருக்கிறார் என்று தேடுகின்றது. ஆனால் சாத்தானும் அப்படிப்பட்ட உத்தமர்களுக்கு சோதனை கொடுப்பதற்காக பூமி எங்கும் சுற்றி வருகிறான், உலாவி. அவனுடைய கண்களை பார்க்க முடியாது, அவன் சுற்றி வருகிறான். சுற்றி அங்காக அந்த ஏரியாவில் போய் அவைகளை பார்க்கிறான். ஆனால் ஆண்டவர் கேட்கின்றார், என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அவன் இப்படிப்பட்டவன், அவன் உத்தமன். அவன் மேல் என்னுடைய கண்கள் நோக்கமாக இருக்கின்றது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த உத்தமன் மேலுடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. அவனுக்கு வருகின்ற சோதனையிலிருந்து அவனை விடுதலை ஆக்க, அவனை காப்பாற்ற என்னுடைய கண்கள் அவன் மேல் நோக்கமாக இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த சத்தத்தை கேட்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், அது நாம் உத்தமர்களாக தேவனுக்கு பயந்து நாம் நடப்போம். நம்மிடத்தில் தேவன் தம்முடைய வல்லமை விளங்க செய்வதற்கு அவருடைய கண்களை நோக்கமாய் வைத்திருக்கின்றார். நம்மை விடுவிக்கும்படியாக அவருடைய கண்கள் யாருமே நோக்கமாக இருக்கிறதோ அவர்களை ஒன்றும் அசைக்காது, ஒன்றும் செய்ய இயலாது என்று இறைவாக்கு சொல்லுகின்றபடினால் ஆண்டவரே நான் சோதரிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எங்கேயாவது கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறது போல நமக்கு சோதனைகள் வரலாம். அங்கே ஒருவருடைய கண்கள் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறது.
அந்த 7 கண்களை உடைய தேவன், அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக்கொண்டே இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. அவருடைய கண்கள், அவர் ஒரு இடத்துல இருக்கிறார், அவருடைய கண்கள் அவ்வளவு தூரதிருஷ்டி பார்வையுடையது, அது எங்கும் சுற்றி கொண்டே இருக்கிறது. உங்களையும் என்னையும் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் பார்த்து கொண்டிருக்கின்றது. துன்மார்க்கனை தூரத்திலிருந்து பார்க்கின்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்மை அருகாமையில் இருந்தவருடைய கண்கள் அருகாமையில் பார்க்கின்றது. பார்த்து நமக்கு நன்மை செய்ய அவர் போதுமானவர். யார் நம்மை காப்பாற்றுவார், யார் நமக்கு உதவி செய்வார் என்று எண்ணி திகையாதீர்கள். தைரியமாயிருங்கள். கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். தேவனுக்கு பிரியமில்லாதவர்களை அகற்றி விடுங்கள். எங்கே அப்படிப்பட்ட காரியம் உண்டோ அவர்களிடத்தில், அவர்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் பார்வையாக இருக்க முடியாது என்று நாம் நிச்சயமாக அறிவோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படினால கர்த்தருக்கு பயப்படுகிறது என்றால் அவருடைய வழியில் நடப்பது, கற்பனைகளை கைக்கொள்வது, அப்படி நாம் செய்வோம். கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருந்து எந்த சூழலிலேயும் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். உங்களுடைய இயலாமைகளை அமிழ்ந்து போய்விடுவோமோ என்று எண்ணக்கூடிய நிலைமையை மாற்ற அவர் நமது மேல் நோக்கமாய் இருக்கிறார் என்கிறதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சிறிய ஜெபம் பண்ணலாம். அன்பு ஆண்டவரே, துதிக்கிறோம். அருமையான தேவனே, துதிக்கிறோம். ஐயா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, துதிக்கிறியா. நீர் எங்கள் தேவன், நாங்கள் உம்முடைய சுதந்திரம், அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று இறைவசனம் சொல்கின்றபடினால உமக்கு நன்றி கர்த்தாவே. தேவனே, துதிக்கிறோம். உலகத்தில் ஒதுக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, தேவனை எண்ணப்படாமல் இருந்த எங்களுக்கு நீர் அருளிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவை அறியக்கூடிய அந்த மெய்யறிவு எங்களுக்கு கிடைத்ததை மகாபரிய பாக்கியம் என்று எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய கண்கள் இரவும்புகிறோம். அது உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாகவே இருக்கிறபடினால் உமக்கு நன்றி. நன்றி கர்த்தாவே. கிருபையாயிரம் ஆசீர்வதியும். சத்தத்தை கேட்கிறவருடைய உள்ளத்தில் நாம் ஆராதிக்கிற நம்பியிருக்கிற கடவுள் இப்படிப்பட்ட வல்லமை உடையவர் என்பதை அறிந்து உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளட்டும். துன்ப நேரங்கள், துயர நேரங்கள், கஷ்ட நேரங்களில், இயலாமை நேரத்தில் தொய்ந்து போகாதபடி பலப்படுத்துவீராக. வியாதி துன்பங்களை மாற்றும், அதில் உண்டான கவலைகளை நீக்கி போடும். என் ஆண்டவருடைய கண் என் மேல் நோக்கமாக இருக்கிறபடியினால் என்னை விடுவிப்பார் என்ற நம்பிக்கையும் சுவாசமும் பெருகட்டும் கர்த்தாவே. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தா நித்தியத்தை சுதந்திரிக்க உடைய பிள்ளைகள் ஆயத்தப்படட்டும். அதற்காகவே நீர் கர்த்தா தீமை அணுகாமல் இருக்க எங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறீர் என்ற அறிவோடு பற்றி கொள்ளட்டும். கிருபையாயிரும் சுவாமி ஆசீர்வதியும் நாம் மையப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.